நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னது நெதன்யாகு தாக்கப்பட்டாரா? இந்த கேள்வி இன்னைக்கு பெரிய அளவில் பேசுபொருளா மாறி இருக்கு. அமெரிக்காவுக்கு முட்டையினுடைய விலைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஜாஸ்தி ஆயிருச்சு. முட்டை விற்கிற விலையில இவங்க பண்ணியிருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தியாக அமெரிக்காவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து ஈரான் அமெரிக்காவினுடைய புதிய அதிபர் ட்ரம்ப்புக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை பதிவு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கமினி அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தன்னுடைய மருமகனுக்காக ட்ரம்ப் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அசாத்தியமான சம்பவங்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறதுல ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய மகன் எடுத்து கொடுத்த ஃபோட்டோவுக்காக ஒரு நாட்டையே விலை பேசுகிறாராம் ட்ரம்ப். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. டீடைல் ரிப்போர்ட்டாக இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. தான் சும்மா இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவன் சும்மா இருந்தாலும் இவனுடைய கிரகம் இவனை சும்மா விடாது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால இந்த 9 கோள் 12 ராசி 27 விண்மீன் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஆப்படிக்கிறதுக்கு பெரிய அளவில் தயாராகிட்டுருக்கு. அதில் அவங்களே போய் நம்ம சமண முனிவர்கள் மாதிரி தான் அவங்களே போய் கழுவில் போய் உட்காந்து கழுவேற்றிட்டாங்கன்னு கத்துவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போது இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய படைகள் அவங்களுடைய ஏவுகணை தளங்கள் இதில் 2 இடங்களில் இஸ்ரேல் இப்போது அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஒரு 6 மாத கால போர் நிறுத்தம் அப்படிங்கிறத நயீம் காசிம் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எங்கள் நாட்டை பற்றி வெளியில் போங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹிஸ்புல்லா அமைதியாக இருக்குது, அதை மீறுவதற்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் ட்ரம்பினுடைய வருகைக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் லெபனான் படையை விட்டு வெளியில் போனாங்க. மறுபடியும் இப்போது லெபனான் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிருக்கு. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இப்போது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ட்ரம்பினுடைய முடிவுகளுக்கு எதிராக அமெரிக்காவில் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. உள்நாட்டில் ட்ரம்புக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களே இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, காசாவை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னது. காசாவை கைப்பற்றுவதற்கு அமெரிக்க படைகள் தேவையல்ல, நான் அமெரிக்க படைகளை அனுப்பப் போவதில்லை, ரஷ்ய அதிபர் புட்டின் விடுத்த கோரிக்கையை ஏற்று. அப்போது யார் காசாவை கைப்பற்றி கொடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால், இல்லை இஸ்ரேலே கைப்பற்றி கொடுக்கும், என்னுடைய பங்காளி தான் இங்கே ஒருத்தன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தை பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணார். இதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பணி நீக்கம் செய்யக்கூடிய வேலையும் இப்போது ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 50,000 ஊழியர்களை உடனடியாக நாங்கள் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டே வாங்கிக்கிறோம், இந்த ஆள்கிட்ட வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்குறாங்க. அது மட்டுமல்ல, 20 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு இப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். உள்நாட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனை அப்படின்னா இந்தியர்களை வெளியேற்றினது நியாயம்தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த மனுஷங்கிட்ட இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற கதையாக நம்மளை காப்பாற்றிக்கிட்டு வெளியில் ஓடி வந்துடணும். அவ்வளவு சிறப்பான நாடு ஒன்றும் கிடையாது அமெரிக்கா. இப்போ ரீசெண்டாக கூட தெற்கு பிலிப்பைன்ஸில் அமெரிக்காவினுடைய இராணுவ ஒப்பந்த விமானம் டைரெக்டாக மோதிச்சு. இதில் 4 பேர் உயிரிழந்து போனாங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு 3 நாள் ஏரோப்ளைன் கிராஷ் வேணால் நடந்திருக்கு அமெரிக்காவில். கலிஃபோர்னியா காட்டுத்தீ, இதெல்லாம் அமெரிக்காவை ஒரு பின்னோக்கி தான் கொண்டு போயிருக்கே தவிர அது ஒன்றும் முன்னோக்கி செல்லக்கூடிய வல்லரசு நாடு மாதிரி தெரியல. இதுதான் இங்கே யதார்த்தமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மை. இதை மறைச்சிட்டு இவங்கெல்லாம் அமெரிக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒன்றும் சூப்பரான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சரி, அப்படிப்பட்ட நாடு பெரிய வல்லமை பயன்படுத்தி 15 மாத கால போர் நிறுத்தம் பண்ணிட்டாங்களே, ஏன் பிரசாத் இப்போ 183 பாலஸ்தீனிய கைதிகளை விடுதலை பண்ணியிருக்காங்களாமே அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 3 ஹமாஸ் சைடில் இருந்து இஸ்ரேலிய பிணை கைதிகள் ஒரு 3 பேரை இன்னைக்கு விடுதலை பண்ணியிருக்காங்க சாட்டர்டே. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக பார்க்கப்படுது. பிணைய கைதிகளுடைய விடுதலை அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு
செஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு சிறப்பாக. ஸோ இது கிடப்பட்ட கேப்பில் எதுவும் குட்டி கலாட்டா எதுவும் நெதன்யாகுவோ ட்ரம்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஹமாஸ் வந்து பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பிணைய கைதிகளை தெளிவாக விடுதலை செய்வோம் அப்படிங்கிறதுல முடிவாக தான் இருக்காங்க. அவங்க போர் நிறுத்தத்துக்கும் அடுத்து ஹமாஸ் வந்து ஆட்சி பீடத்தில் இருந்து அந்த நாட்டை அமைதியாக வழிநடத்துவதற்கும் தேவையான ஏற்பாடுகளை தான் செய்கிறாங்க. பட் இப்போ வந்து அடுத்ததாக ஹவுதிகள் மேலே அமெரிக்காவினுடைய பார்வை போய் பதியுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹவுதிகளுடைய படைகள் இருக்குல்ல, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாத இயக்கமாக கன்சிடர் பண்ணுறாங்க அமெரிக்கா. பைடன் 2021 பொறுப்பேற்ற பிறகு அவங்கள அந்த லிஸ்ட்டில் இருந்து தூக்குனாங்க. இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து ஹவுதிகளை சேர்த்துருக்காங்க. இப்போ செங்கடலுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கப்பல்களை தாண்டி புதிதாக போர்க்கப்பல்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஹவுதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய வார் ஒன்று இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமினி அவர்கள் ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப கெத்தான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. ஃப்ரைடே மாஸ் முடிஞ்சதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவங்க நடத்திருக்கக்கூடிய மீட்டிங்கில் கமினி அவர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்க மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் பெஜஸ்கியான் முதற்கொண்டு எல்லாருமே தரையில் அமர்ந்து அவர் பேசுகிறத கேட்குறாங்க. இந்த ஸ்பீச் வந்து ரெக்கார்ட் செய்யப்படுது. அது உலக மக்களுக்கு அப்படியே வந்து செய்தியாக கொண்டு போய் சேர்க்கப்படுது. கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரம்பினுடைய மிரட்டலை மையப்படுத்தி அவர் சொல்லியிருந்தார். கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இதில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு அவர் சொன்னது, உலகத்தினுடைய மேப்பை அமெரிக்கா மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த காலத்துலையும் நடக்காது. அது வெறுமனை அவங்க காணக்கூடிய கனவு இருக்குல்ல, அது வெறுமனை பேப்பரில் மட்டும்தான் இருக்குமே தவிர அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்களை நீ அடித்த அப்படின்னா திருப்பி நாங்களும் உன்னைய அடிப்போம். எங்களை நீ அழிக்க நினச்சின்னா நாங்களும் உன்னைய அழிச்சுடுவோம். இது வந்து குரான்லே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தன்னுடைய மத நம்பிக்கை வழியாகவே தான் எந்த விதத்துலையுமே தவறுலாம் செய்யலை, நாங்கள் வந்து எங்களுக்குரிய கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு ஈரான் முன்மொழிஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் அமெரிக்காவுக்கான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. இது வெறுமன வாய்ச்ச விடாலாக இருக்கலாம்ல பிரசாத் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈரான் பவார் 373 ரஷ்ய தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300 இது எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறாங்க. இது வந்து ஈரான் வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறாங்க. அந்த வீடியோ வந்து தன்னுடைய இராணுவ தளவாடங்களை காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதுசாக வீடியோக்கள் வருது. நான் சொல்லியிருந்தது பழைய வீடியோக்கள் இல்லை, புதிய வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. ஷாகித் பகாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷிப்பு ஒன்று 180 மீட்டர் ஓடுபாதை, அதாவது ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா பறக்கிறதுக்கான ஓடுபாதையே நீங்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருக்குல்ல, அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம்னு. 180 மீட்டர் அப்படின்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இல்லையா, 200 மீட்டர் நெருக்கி. அப்படிப்பட்ட ஒரு ஓடுதளத்தை ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஷிப்பில். அப்போது ஓடுதளமே இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய போர்க்கருவிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஈரான் கிட்ட போர் விமானங்களும் இருக்குது, போர் கருவிகள் இருக்குது. அது மட்டுமல்ல, மிசைல்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க, போர் கப்பல்கள் வச்சுருக்காங்க, ரஷ்யாவோட நல்ல டைப்பில் இருக்காங்க, வடகொரியாட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ JCPOA ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறேன்னு அமெரிக்கா சொல்லுது, புதுப்பிக்க மாட்டேன் அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அணு ஆயுதங்களை விரிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு கட்டளையிடுறதுக்கு நீ யாருங்கிற கேள்வியும் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் தனித்துவமாக இயங்குவதற்கான காலகட்டம் அப்படிங்கிறது இப்போ நெருங்கிடுச்சு. பொருளாதார தடைகளை உடைத்தெறிந்து ஈரான் அசுர பலத்தோடு வெளியில் வந்தது அப்படின்னா அது நிச்சயமாக அமெரிக்காவை அழிவு பாலைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும். என்னை தொட்ட அப்படின்னா உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு தான் இப்போ கமினி அவர்கள் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஜாரட் குஷ்னர், இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ட்ரம்பினுடைய மருமகன். இவர் ரொம்ப பெரிய அளவில் இவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, புதியதொரு தீவுகளை விலைக்கு வாங்கணும் அப்படின்னு. பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆசை தான். எப்படின்னா, எனக்குன்னு ஒரு தீவு இருக்கணும், எனக்குன்னு ஒரு நாடு இருக்கணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அந்த வகையில் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை பயன்படுத்தி இப்போ பிட்காயின் மூலியமாக வந்து இல்லாத நிலத்தை ஒன்று வாங்குறது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க. அந்த வரிசையில் இப்போது கிரீன்லாண்டு, மெக்சிகோவினுடைய சில பகுதிகளை எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்பில், அதாவது 2021 அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த ஒரு 4 ஆண்டுகளில் பெரிய அளவில் சுற்றுலா போயிருப்பார்னு நினைக்கிறேன். அப்போ கிரீன்லாண்டை அவருடைய கண்ணை உறுத்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரம்பினுடைய மருமகன் இருக்கார்ல, அவர் ஒரு யூதர், அவருக்காக காசாவை வந்து விலை பேசி இப்போ எப்படியாவது வந்து அதை வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு இதற்காக ஒரு பெருந்தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்குது. ட்ரம்பினுடைய மருமகனுக்காக இது. ட்ரம்பினுடைய மகன் இருக்கார்ல, அவர் வந்து டைரெக்டாக கிரீன்லாண்டில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. ஸோ
ஸோ என்னடா நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா, சரி ரைட்டு உனக்காக அந்த லேண்டை நான் வாங்கித்தரேன் அப்படிங்கிற பேரில் இப்போ க்ரீன்லேண்டை மிரட்டிக்கிட்டு இருக்கார். தன்னுடைய குடும்ப நபர்களுக்காக, அவங்களுடைய ஆசைக்காக இன்றைக்கி உலகின் பல்வேறு நாடுகளையும் நாட்டு மக்களையும் வாட்டி வதைக்கக்கூடிய வேலையை இப்போ ட்ரம்ப் செய்ய தொடங்கியிருக்காருங்கிற மறைமுக பேச்சும், அது மட்டுமல்ல போராட்டங்கள்லையும், அமெரிக்காவில் இப்போ நிறையா போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக. அதில் அவங்க ஏந்தி இருக்கக்கூடிய வாசகங்களில் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ட்ரம்ப் வந்து ஃபேமிலிக்காக நாடுகளை பிடிக்க நினைக்கிறாரு, ஆனால் அவர் அமெரிக்க மக்களுக்காக இதை செய்யவில்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவில் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் நெதன்யாகு வந்து சுற்றுலா போகிறார். எப்படி ஒவ்வொரு இடங்களும் போய் சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு. ஏன்னா போன தடவை மனைவியோடு போயிருந்தார். இப்போ அந்த அம்மா மேலே ஏகப்பட்ட கேஸ் இஸ்ரேலில், அதனால் வெளியில் போக முடியாது இஸ்ரேலை தாண்டி. ஸோ அந்த நாட்டினுடைய நீதிமன்றம் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு. அதனால் வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்கு அவர் தனியாக தான் போயிருக்காருங்கிற செய்தி. அது மட்டுமல்ல, இப்போ அமெரிக்க காங்கிரஸ் தலைவர்களோடு அவர் வெவ்வேறு இடங்களில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி போகும்போது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவர் போயிட்டு இருக்கக்கூடிய காரில் முட்டையை தூக்கி வீசுகிறாங்க. முட்டையை தூக்கி வீசுகிற அளவுக்கு பாலஸ்தீனியர்கள் அந்த இடத்துல வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் முட்டை அப்படிங்கிறது. நம்ம நாட்டில் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு முட்டையும், அழுகிய முட்டையும் அதோடு சேர்த்து இந்த தக்காளிலாம் எடுத்து வீசுவாங்க. அது மாதிரி தன்னுடைய எதிர்ப்பை வந்து நெதன்யாவுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் முட்டையோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஸோ காஸ்ட்லியான பொருளை வச்சு நெதன்யாகுவை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாலஸ்தீனியர்களை பற்றிய விமர்சனம் அப்படிங்கிறது இப்போ நெட்டிசன்களால் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஹனிபால் டைரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அக்டோபர் 7, அதாவது ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களை, பிணைய கைதிகளாக கூட்டு போனாங்கல்ல, அந்த டேட்டில் இருந்து இந்த வார்த்தை பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்போது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் யோவ் கேலண்ட் இப்போ அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, அக்டோபர் 7 அன்னைக்கு ஹமாஸ் வந்து தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அப்போ இஸ்ரேல்காரங்களை அவங்க பெரிய அளவில் தாக்குதல் நடத்தலை, அவங்க வந்து பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு தான் போகிறதுல தான் வேகமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஈவெண்ட்டை உலக மக்கள் மத்தியில் ஹமாஸை பற்றிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு வேலை வழி தெரியல, அதனால் சொந்த நாட்டு மக்களையே நாங்களே கொலை செய்தோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ யோவ் கேலண்ட் சொல்லியிருக்கார். யோவ் கேலண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ நம்பப்படுது. அவர் போஸ்டிங்கில் இருக்கும்போது அவர் இதை சொல்லலை. போஸ்டிங்கில் இப்போ அவர் இல்லை, அவரை தூக்கிட்டாங்க. இப்போ அவர் மேலே ஏகப்பட்ட விசாரணை கமிஷன்லாம் வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது ஹமாஸுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கு. இன்னொரு புறம் வந்து பாகிஸ்தானோட அவங்க டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ வெளியாயிருக்கு. அது இந்தியாவுக்கு ஆபத்தானதா அப்படிங்கிற கேள்விகளையும் சில நெட்டிசன்கள் கேட்டிருக்காங்க. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, தான் யாரோட உறவு கொள்ளணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியும். இந்திய மக்களுக்கும் இந்தியாவினுடைய மூவர்ண கொடி மீது இருக்கக்கூடிய மரியாதை பற்றியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இங்கே வெவ்வேறு நாடுகளுக்கு இப்போ பாகிஸ்தான் கூட இந்தியாவோடு நல்லுறவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ஷபாஸ் ஷெரீப் இப்போது அந்த நாட்டினுடைய பிரதமரை இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாங்கிற ஒரு நாட்டோட எல்லாரும் நல்லுறவில் இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்தியாவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு யார் நினச்சாலும் அந்த நாட்டுக்கு தான் பிரச்சனையாக போய் முடியும். அதைத்தான் கடந்த கால வரலாறுகள் எல்லாமே தெளிவாக சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஹமாஸ் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி பாகிஸ்தான் வரைக்கும் வந்தது அப்படின்னா அது அவர்களுக்கு ஆபத்தானதா இல்லை அவங்களுக்கு ஆரோக்கியமான விஷயமா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கிடைக்கக்கூடிய தகவல்களை அப்படியே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அதில் உண்மைத்தன்மையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.